ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடுங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, தீவன முறையை பற்றி சொல்லுங்கள், ஆடு வளர்ப்பு முறையை பற்றி சொல்லுங்கள், அடுத்து குட்டிகள் பராமரிப்பு பற்றி சொல்லுங்கள், நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து போட போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆடை தீவனம் எப்படி வைக்கிறோம், பசுந்தீவனம் எப்படி கொடுக்குறோம், குட்டிங்களை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தண்ணி வைக்கிறது முதற்கொண்டு எப்படி வந்து தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து கேட்குறாங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து கொடுக்கலாம். அந்த வீடியோவில் விடுபட்ட விஷயங்கள் கூட இதை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்கப்பா. அது இல்லாமல் இப்போ யூடியூப்பில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் டச் பண்ணால் தான் என்னோடய வீடியோ வந்து இன்னொரு 4 பேருக்கு வந்து ஷேர் ஆகும். அது என்னங்கிறது நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி போட்டது. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பழைய வீடியோலாம் வராது. இப்போ தான் வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு லைக் வந்து எவ்வளோ முக்கியமோ அது போல் வந்து இந்த பட்டன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குற எல்லா நண்பர்களுமே வந்து எப்படி நீங்கள் லைக் பட்டனை வந்து டச் பண்ணுறீங்களோ அது போல் இந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதையும் வந்து டச் பண்ணால் தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து கொடுக்குவாங்க. அதனால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த ஸ்கைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, HYPE அப்படின்னு ஸ்டார் போல் இருக்குது இல்லையா, அந்த பட்டனையும் டச் பண்ணி விடுங்க. பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து டச் பண்ணி விடுங்க. இது போல் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இதனால தான் இந்த பாயிண்ட் மூலமாக தான் நமக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க யூடியூப் வந்து. அதனால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஸ்கைப் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஆடுங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து வீடியோ போட்டால் தான். 1 மணி நேரமே பத்தாது. நம்ம எவ்வளோக்கு சுருக்கி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொன்னால் தான் 1 மணி நேரம் வந்து பத்தும். அப்போ 1 மணி நேரம் வந்து யாரும் வந்து கண்டிப்பாக வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால் இது ஒரு 3 பகுதியாகவோ இல்லை 4 பகுதியாகவோ நான் வந்து வீடியோ வந்து பிரித்து போடுறேன். அதில் முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடு எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். ஏன்னா வளர்க்குறத விட வாங்கிறது வந்து முக்கியம். வாங்கிறது நல்லா இருந்தால் தான் வளர்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வாங்கிறது எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஆடு வாங்க போகிறோம்னா எத்தனை மாத குட்டியாக வாங்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3 மாதம் ஆன குட்டியாக இருந்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த ஆட்டுக்குட்டி வந்து தாய்கிட்டேருந்து தனித்து பில்லு தின்னு தனிமையில் வாழ பழகிருக்கும். இப்போ குட்டியோட அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கால்லாம் வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும். ஆடு வந்து ஹைட்டாகவும் இருக்கணும், நீட்டு போக்காகவும் இருக்கணும். ஒரு சில குட்டி வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து குச்சியாக இருக்கும், அதாவது 4 காலும் குச்சியாக இருக்கும். உடம்பு வந்து நல்லா பலூன் போல் ஒப்பிக்கிட்டு இருக்கும். வயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா பலூன் போல் ஒப்பிக்கிட்டு இருக்கும். அது போல் குட்டியெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. முடியெலாம் வந்து சுருட்டிகிட்டு இருக்கும். நிறையா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியெலாம் வந்து கண்ணாப்பினான்னு சுட்டிகிட்டு இருக்கும். அது போல் குட்டியும் வந்து வாங்கக்கூடாது. முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக உள்ள ஆட்டுக்குட்டியாக வந்து பார்த்து வாங்கணும். கால் வந்து நீட்டு போக்காக இருக்கணும், அகலமும் இருக்கணும், ஹைட்டும் இருக்கணும். முடி வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கணும். அது போல் உள்ள ஆட்டுக்குட்டி வந்து நல்லா இது இருக்குது பாருங்கள், இதில் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, இது போல் இருக்கணும். இதெல்லாம் வந்து 2 மாத குட்டி தான். அது போல் நல்லா புசு புசுன்னு உள்ள ஆட்டுக்குட்டியாக வந்து பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்தா தூக்கி கொஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு வந்து யாருக்கிட்ட வாங்கினா நல்லது, அதாவது பண்ணையில் வாங்கினா நல்லதா, இல்லை சந்தையில் வாங்கினா நல்லதா, இல்லை கிராமப்புறத்தில் மேய்க்கிறவங்க கிட்ட வாங்கினா நல்லதா அப்படிங்கிறத வந்து முக்கியமாக கவனிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் ஆடு வந்து நீங்கள் நிறையா பெருக்கணும், அதாவது பண்ணையாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சந்தையில் வாங்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் சந்தையில் வாங்குறவங்கன்னா சக்ஸஸாக கொண்டுட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கொண்டுட்டு வர முடியும். நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அது வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் அதை வந்து கொண்டுட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தையில் வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து ஆடு வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாடும் சந்தைக்கு வந்திருக்கும், நோய்வாய்ப்பட்டதும் வந்திருக்கும். இது இல்லாமல் பல மாவட்டத்துலேருந்து வேறு விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாங்கிட்டு வர ஆடு வந்து நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்குது. அதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பல மாவட்டத்துலேருந்து வரதுனால ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் வந்து நல்லா இருக்கிற ஆட்டுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து
பரவும். ஏன்னா தொற்றுங்கிறது வந்து ஆட்டுக்கும் உண்டு. ஒரு ஆட்டுக்கு இருந்துச்சுன்னா அது இன்னொரு ஆட்டுக்கும் பரவுங்கிற நோயெலாம் வந்து ஆட்டுக்கு இருக்குது. அந்த நோய்களை பற்றி நம்ம இன்னொரு பகுதியாக வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். இப்போ வந்து ஆடு வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். சரி, அப்படி இல்லைன்னா கிராமப்புறத்தில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் ஒரு 10 ஆடு 4 ஆடுன்னு வச்சுட்டு மேய்ச்சல் முறையில் வந்து வளர்ப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்குறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டையும் வாங்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் சந்தையில் வாங்குறத விட கிராமப்புறத்தில் வாங்குறது வந்து சந்தையில் வாங்குறத விட கொஞ்சம் மேலானது அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் ஆடு வந்து நல்ல முறையில் 100% வந்து நல்ல முறையில் வளர்த்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ஆடு 5 ஆடு வாங்க போகிறேன்னா, நீங்கள் பண்ணையாளராக, அதாவது ஆட்டு பண்ணை வச்சுருக்காங்க இல்லையா, அது போல் பண்ணை வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏமா நீங்கள் பண்ணை வச்சுருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஆரம்பத்தில் 2017 2 ஆடு வாங்கும்போது கிராமப்புறத்தில் கால்நடை, அதாவது மேய்ச்சல் முறையில் வளர்த்தவங்கள்ட்ட தான் நம்ம ஆடு வாங்கி இந்த அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம். அப்படி வளர்த்தனையே இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்க கிட்ட ஆடு வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடுங்களுக்கு தேவையான தடுப்பூசியை வந்து தவறாமல் போட்டிருப்பாங்க. அடுத்தது வந்து பேன் மருந்து வச்சுருப்பாங்க. கரெக்டாக வந்து லிவர் டானிக் கொடுத்துருப்பாங்க, டிவார்மிங் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. பண்ணையாளர் வந்து கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணால் தான் அவங்க வந்து பண்ணை வச்சுருக்க முடியும். நம்ம கிராமப்புறத்தில் மேய்க்கிறவங்களாம், ஒரு சில ஆடுலாம் வச்சு மேய்ச்சிட்டு இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து குடற்புழு நீக்கம் கூட பண்ணுறது கிடையாது. நான் 2 ஆடு வாங்கினதா சொன்னேன் இல்லையா, அவங்கள்ட்ட இன்னமும் கேட்டால் கூட அப்படின்னா என்ன, கீரிப்பூச்சி மருந்துனா என்ன, நான் கொடுத்தது கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் வந்து சக்ஸஸாக தான் கொண்டுட்டு போகிறாங்க. அவங்க வச்சுருக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆடு 4 ஆட்டுக்கு மேலே வந்து வச்சுருக்கிறது கிடையாது. அப்படியே ஒரு சில ஆட்டுக்கு நோய் வந்தாலும் என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதனால தான் வருதா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுவே பண்ணையில் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து குடற்புழு நீக்கம் பண்ணணும், குடற்புழு நீக்கம் பண்ண லிவர் டானிக் கொடுக்கணும், அடுத்தது பேன் மருந்து வந்து வச்சுடணும், அடுத்தது உன்னிப்பேன் இல்லாமல் ஸ்ப்ரே மருந்து அடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக வந்து வளர்த்துருப்பாங்க. ஆடுங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் நம்ம பண்ணையாளர்கிட்ட வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஒரு காரணமும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து கிராமப்புறத்தில் வளர்த்தாலும் அவங்களும் குடற்புழு நீக்கலாம் பண்ணி தான் வளர்க்குறாங்க. ஒரு சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு வந்து தெரியறதில்ல, அவ்வளோதான். எல்லாருமே வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு கிடையாது. அது நீங்கள் ஆடு வந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த குட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து ஒரு 2.5 மாதத்து குட்டி. குட்டி வந்து இப்படி தான் இருக்கணும். கால்லாம் நல்லா மொத்தமாக இருக்கணும், நீட்டு பொக்கா இருக்கணும், அது போல் உயரமும் இருக்கணும். பார்த்த உடனே தோணணும், தூக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் குட்டியெல்லாம். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது ஆரோக்கியமான குட்டி. இதில் வந்து என்னோடய அனுபவத்தை வந்து சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் வாங்கணுங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே வாங்கி வளர்க்கலாம், தப்பு எதுவும் கிடையாது. இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வீடியோவில் தெரிகிற குட்டியை பாருங்கள், கொஞ்ச நேரம் அதால் கம்முன்னு இருக்க முடியல. இப்படி தான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆட்டுக்குட்டினா அப்படி வந்து புசு புசுன்னு இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வளர்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து 1000 500க்கு ஆசைப்பட்டு கம்மியாக வாங்கிட்டு வந்து அப்புறம் வளர்க்குறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வாங்கும்போதே கூட போனாலும் 1000 500 கூட போனாலும் நல்ல ஆரோக்கியமான குட்டியாக வாங்கி வளங்க. நீங்கள் வந்து ஆடோ குட்டியோ எது வாங்கினாலும் சரி, வாங்குகிற இடத்துல வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து குடற்புழு நீக்கும் மருந்து வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற இடத்துல குடற்புழு நீக்கெல்லாம் பண்ணியிருக்கலீங்கன்னா நீங்கள் வந்து குடற்புழு மருந்து வந்து கொடுக்கணும். அது வந்து எத்தனை நாள் குட்டியில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுபோல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆடே கிடையாது, நான் இப்போ தான் புதுசாக ஆடு வாங்கிட்டு வரேன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஆடு வச்சுருந்து நீங்கள் இன்னொரு ஆடு வந்து வாங்க போகிறேன் வேறு இடத்துல அப்படின்னு நீங்கள் வாங்க போனீங்கன்னா, அந்த ஆட்டை கொண்டு வந்து ஒரு வாரம் வரைக்கும்னாவது தனிமையாக கட்டி வைங்க. அதாவது நீங்கள் வச்சுருக்க ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டி வச்சு வளங்க. ஒரு வாரம் 10 நாள் கழித்து அடுத்தது நீங்கள் 2 ஆட்டையும் வந்து ஒன்றா விட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல தான், அந்த நீங்கள் வாங்கிட்டு வர ஆட்டுக்கு நோய் இருக்கலாம், அது வந்து நீங்கள் வச்சுருக்க ஆட்டுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 10 நாள் குறைஞ்சது ஒரு 10 நாளாச்சும் நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சுருந்து அடுத்தது நீங்கள் வச்சுருக்க ஆட்டோட சேர்த்து விட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அதாவது அடிப்படாத வரைக்கும்
அதோட வலி வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா? அது போல தான். எதுவுமே பண்ணாமல் கண்ணாப்பின்னான்னு ஆடு வளர்க்குறவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு. பண்ண முறையில் பார்த்து பார்த்து வளர்க்குறவங்களுக்கும் ஃபெயிலியர் ஆவதும் உண்டு. நமக்கு நேரம்னு ஒன்று நல்லா இருந்தால் கண்டிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேரமுமே நல்ல நேரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தானே. அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. நமக்கு தெரிஞ்ச சில விஷயத்த வந்து அப்பப்போ செஞ்சிடுறது ரொம்ப நல்லது. அதனால் எதையுமே வந்த பிறகு யோசிக்காமல் விதியை வந்து மதியால வெல்லலாங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வரத்துக்கு முன்னாடி செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதாவது ஆடு எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணுங்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம். மீதி விஷயத்தை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோக்கு ஒரு ஸ்கை பட்டன் இருக்கும், அதையும் வந்து டச் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து டக்குன்னு நம்மக்கிட்ட பெருகணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஆடு வாங்கணுங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது சினையாடாக வாங்குறது நல்லதா இல்லை தாயாடாக வாங்குறது நல்லதா எப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது நான் சீக்கிரமாக ஒன்றை வந்து 4ஆக பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக 2வது பகுதியாக வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காமினி. இந்த வீடியோவில் பார்த்தா ஆடும் குட்டிகளும் எப்படி இருக்குது, எப்படி வளர்த்துருக்குங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிடலாம். நான் சொல்லப்படாத விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பதிவிடலாம். அதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடலாம். தவறு ஏதும் கிடையாது.